நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி. வரம் கொண்ட உமை முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட கடிமையும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. இந்த கூடியிருக்கும் அநேக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க கல்யாணம் நடக்க போகுது, வள்ளி கல்யாணம் நடக்க போகுது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து முருகன் சைடுல இருந்தும் வள்ளி சைடுல இருந்தும் இருந்து நான் நடுவராக இருந்து உங்களை எல்லாம் நான் வரவேற்கிறேன். முருகன் திரு அவதாரம் செய்தது வந்து சூரசம்ஹாரத்திற்காகன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து கந்தபுராணத்துல சூரசம்ஹாரத்தோட முடியல. அத கடைசியில வந்து வள்ளி திருமணம் வருது. சூரசம்ஹாரத்துக்கு அப்புறமா தெய்வ யானையை பரிசா கொடுத்தா இந்திரன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து வள்ளி கல்யாணம் நடக்கிறது. வள்ளி திருமணத்தை வந்து அதாவது சூரசம்ஹாரம்ங்கிறது என்ன, இன்பத்தை நீக்கும் செயல். அதனால வள்ளி கல்யாணம்ங்கிறது என்ன, துன்பத்தை நீக்கும் செயல். அது இன்பத்தை நீக்கும் செயல், இது துன்பத்தை நீக்கும் செயல். வள்ளி திருமணம் தான் இன்ப ஆக்கத்தை சொல்றது. இந்த கந்தபுராணம் என்னும் கற்பக மரம் இருக்கு இல்லையா, அது சூரசம்ஹாரம் வந்து மலரா இருந்தாக்க வள்ளியம்மை திருமணம் என்னவா இருக்கும் அப்படின்னா கனியா இருக்கு. அந்த திருவருளை அதாவது இறைவனுடைய திருவருளை அடைவதற்காக ஆன்மா வந்து எப்போதுமே முயற்சி செய்யணுங்கிறது தான் இதோட கருத்து. இந்த வள்ளி திருமணத்தோட அது கருத்து இருக்கு. அதாவது முருகப்பெருமானுடைய பெரும் கருணையை காட்டும் ஒரு செயல் வந்து சூரசம்ஹாரம். மற்றொரு கருணை அதாவது மற்றொரு செயல் என்ன, வள்ளியோட திருமணம். அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தொண்டை நாட்டுல வந்து மேற்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து வள்ளிமலைக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனாலதான் வள்ளிமலையில வந்து பிறந்தா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அது நம்ம எப்படி பிறந்தான்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்ல போறேன், கொஞ்சம் செய்யுளோட சொல்ல போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அது மிகவும் பழம் பத்தி ரொம்ப ரொம்ப நாளா இருக்கிற அந்த ஊர். அந்த ஊர்ல வந்து மேற்பாடிங்கிற ஒரு ஊர் இருந்தது. அதுல யாரு இருந்தா அப்படின்னா நம்பின்னு ஒருத்தன் தான். அத வள்ளிமலைங்கிற பெயர் வந்து வள்ளியம் பெருமாட்டி தோன்றியதுனாலும் இருக்கலாம், இல்ல அங்க வள்ளிப்பொடி நிறைய இருந்தது. அது வள்ளிக்கிழங்கு இல்லையா, வள்ளி கொடினா வள்ளிக்கிழங்கு, அது இருந்ததுனாலும் அந்த வள்ளிமலைன்னு பேர் இருந்திருக்கலாம். அந்த அதாவது இந்த மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு தெரியும் இல்லையா. அந்த குறிஞ்சியில் இருக்கும் ஊருக்கு வந்து எப்போதுமே குறிச்சி அப்படின்னு பேரு. மேற்பாடியும் ஒரு வகையில நம்ம குறிச்சி தான். அந்த பகுதியை வந்து நம்பிராஜன் அப்படின்னு ஒரு வேடன் இருந்தான். வேடனுக்குன்னா அவன் தலைவன் வந்து தலைவன் நம்ம சாதாரணமா நினைச்சு கூடாது, அவர் ராஜா. அது வந்து அப்படி இருந்தான். அவன் வந்து பல மைந்தர்கள் இருந்தா கூட அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன ஏக்கம்னா, தனக்கு ஒரு பொண்ணு இல்லையே அப்படின்னு. என்னதான் எத்தனை மைந்தர்கள் இருந்தாலும் பொண்ணு இருந்தா நம்மள நல்லா கவனிச்சுப்பாளே அப்படின்னு அவனுக்கு இருந்தது. அதனால தனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையேங்கிறதுனால அவன் என்ன பண்ணினா, முருகன் கிட்ட அவன் வந்து நேர்ந்துட்டான், வேண்டின்டான். நம்ம எல்லாம் வேண்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது வேண்டின்டான். வேண்டின உடனே ஆயதோர் குறிச்சி தண்ணில் அமர்தரும் கிராதற்கெல்லாம் நாயக யுகம் பூண்டுள்ளான். நாமவேல் நம்பி என்போன் மா இரும் தவமும் செய்தோன் மைந்தர்கள் சிலரை தந்து செய்யிழை மகட்பேர் ஊர்னி தெய்வத்தம் பராவி உற்றான் அப்படின்னு அந்த வள்ளியம்மை அந்த சாப்டர் அது சொல்றது. அந்த மலேசியாவில் உள்ள காட்டுல வந்து ஒரு சிவமுனிவர். இப்ப சிவமுனிவர் யாரு, அது வந்து திருமால். திருமால் வந்து ஒரு முனிவரோட சாபத்தினால ஒரு முனிவரா பிறந்தார். நீ வந்து பூமியில பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கச்சே லக்ஷ்மி வந்து ஒரு மானா வந்தார். மானா வந்து அந்த அழகிய மானை கண்டார். அப்ப வந்து அந்த மானுக்கு வந்து அந்த மானை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு மால் வந்துருக்கு, அதாவது மயக்கம் வந்துருக்கு. ஏன்னா கண்ணால அதை நல்லா பார்த்தார். அப்போ தவம் செய்பவர்கள்லாம் கண்ணால பார்த்தாக்க அதுக்கு வந்து நல்ல பயன் இருக்கும். அதாவது தவம் இருக்கு இல்லையா, ரொம்ப நிறைய இருக்கு இல்லையா சிவமுனிவருக்கு. அதை பார்த்த உடனே அந்த மானை பார்த்த உடனே மானோட வயிற்றுல கர்ப்பம் தோன்றியது. அதாவது ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது. அப்போ அந்த கர்ப்பம் வந்து முதிர்ந்து வந்து பள்ளிக்கிழங்குல அந்த குழியில போட்டு, ஐயோ இது நம்ம வர்க்கமா இல்லையே, வர்க்கம்னா என்ன, மான் மாதிரி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கேன்னு அது ஓடி போயிட்டு. அந்த மான் ஓடி போயிட்டு சரி அது ஒரு பெண் குழந்தைய ஈன்று அதை அந்த பக்கம் போயிட்டு இல்லையா.
அப்ப அந்த பக்கமா இந்த நம்பிராஜன் வந்தான். இந்த ஆடுவதற்காக இந்த காட்டுக்கு நம்பிராஜன் வந்தான். அந்த குழந்தை அழுது, அந்த குழந்தை அழுது என்ன பண்ணினா அது வாரி வந்து ஒத்துமே இல்லை பத்தி இங்கேயும் அங்கேயும் பார்த்தான். ஒத்துமே இல்லை. அப்போ வந்து நமக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கானோ, நம்ம தவம் செய்தோம் இல்லையா, அதனால இந்த பெண் குழந்தையை வீண்டிருக்கானோ அப்படின்னு முருகப்பா என்ன தவம் செய்யுது, என்னோட பயன்தான் இது அப்படின்னு என்ன பண்ணா, என்னை விட என்னோட மனைவி ரொம்ப அதாவது ஆசையா இருப்பா, அதனால அவகிட்ட இதை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஓடி போனா மீன்ஸ் அவ்வளவு வேகமா போனான்னு அர்த்தம். உடனே படையோட தான் அவன் வந்திருப்பான். அவன் வந்தா இந்த பெண் குழந்தை அப்படின்னு அதை கொடுத்தான், மனைவிடம் கொடுத்தான். வந்தான் முதல் எடுத்த வள்ளிக்குழியில் வைகும் நந்தா விளக்கணியே நங்கேதனை நோக்கி இந்தா ஐத்தோர் இளக்குழவி என்று எடுத்து சிந்தாக்குளம் கீதர் தேவி கையில் ஈந்தனனே அப்படின்னு கந்தபுராணம் சொல்றது. அதனால அந்த உடனே தாய் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே உச்சி வந்து அது ஆஹா நமக்கு குழந்தை கிடைச்சிருக்கு இப்படி இப்படின்னு எல்லாம் அது ரொம்ப வந்து இன்பமா ஆயிட்டார். அதனால சிந்தாக்குளம் தீர தன் தேவி கையில நம்பிராஜன் அந்த பெண் குழந்தையை தந்தான். முன்னாடி வந்து சிந்தாக்குளமா இருந்தான் இல்லையா, அது இப்ப தீர்ந்து போயிடுது. நந்தா விளக்கணிய நங்கை அப்படின்னு சிவாச்சாரியர் அந்த குழந்தைய வந்து சொல்றாரு. அதனால வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியில இருந்ததுனால அதுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து வள்ளிங்கிற பேரு கொடுத்தாங்க. அப்போ வந்து புறவாணர்கள்லாம் என்ன பண்ணுவா, கொஞ்சம் குழந்தை வளர்ந்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் திணைப்புண காக்கும்படி அவள்லாம் அனுப்புவார்கள். அங்க வந்து என்ன பண்ணுவா, ஒரு பரணை அமைச்சு அதன் மேல தன்னோட பெண்களை இருந்து கிளிகளை எல்லாம் ஓட்டும்படி அவள்லாம் செய்வார். அந்த மகளிர்லாம் என்ன பண்ணுவா, அங்க போய் இருப்பது வழக்கம். இது வந்து பகற்காலத்துல நடக்கும். இடர்காலத்துல வந்து பெண்களால போக முடியுமா, பயப்படுவா இல்லையா. அதனால பகல் காலத்துல என்ன பண்ணுவா, கமன் கற்கள் எல்லாம் வீசி, கமன் கற்கள் எல்லாம் தெரியும், காற்றுக்குள்ளன்னு சொல்றது இல்லையா, அது வந்து காற்றுக்குள்ளன்னு அது வந்து கிளிகளையும் திணைப்பான காக்கும் பெண்கள் வந்து ஓட்டுவார்களாங்க. ராக்காலத்துல இந்த பணியில வந்து ஆடவர்கள் இருப்பா. ஏன்னா யானை வரும், புலி வரும், எது வேணாலும் வரும், எந்த அனிமல் வேணாலும் எந்த விலங்கு வேணாலும் வரும். அதனால நம்பிராஜன் வந்து தன் பெண் குழந்தையாகி வள்ளினாக்கிய பரன்மேல் வைத்து திணைப்புணத்தை காவல் காக்கும் அப்படி செஞ்சார். வள்ளி நாயக்கியோட அருமை அவளுக்கு தெரியல. அவளுக்கு எப்படி தெரியாது, குழந்தை தானே, மற்ற குழந்தைய போல எண்ணி அந்த சிறிய காரியத்தை வந்து அவன் செய்தான். இது வந்து திருப்புகழ் எப்படி சொல்றது அப்படின்னு காணோனாவது வருதே, அது பாடுங்கோ. நீலைகள் செய்து சேரநாடிய அந்த ஷேனுனா பறன் ஷேன்கிறது என்ன, பறன்னா சொந்த இதுல எனக்கு கீழே எல்லா விலங்குகள்லாம் போகும் அப்படின்னு. அதனால ஷேன் மேல அவருக்கு எல்லா சௌரியமும் அமைச்சு கொடுத்து அங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து அங்க இப்போ வந்து என்ன பண்றா, முருகன் என்ன பண்ணினா இந்த சமயத்துல இவ இது மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறுநாளேன்னு நினைச்சு பாருங்க, நிறைய பண்ணிட்டே இருந்துச்சு. முருகன் எங்க இருக்கான், நமக்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு ரூம் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு ரூம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு உலகமே இருக்கும். இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் உலகமே இருக்கு. பிரம்மாவுக்கு ஒரு உலகம், முருகனுக்கு ஒரு உலகம். அப்படி முருகனுக்கு எந்த உலகம் இருக்குது, கந்தகிரின்னு கந்தகிரி இருந்தா. அதே அவன் என்ன பண்ணா, கந்தகிரியில இருந்து திருத்தணி மலைக்கு வந்துட்டான். அப்புறம் வந்து அவனுக்கு அவ்வளவா தெரியாது வள்ளிநாயக்கி அங்க இருக்கா. வள்ளிநாயக்கி ஆட்கொள்ள வேண்டிய காலம் வந்துருக்குனால அந்த பெருமான் அங்க வந்துட்டான், அங்க வந்துட்டான். அப்ப வந்து நாரத முனிவர் என்ன பண்ணினா, திருத்தணிக்கு போய் முருகப்பெருமான தரிசித்தார். அவன் தரிசித்து வந்து அங்க பாரு, அங்க ஒரு வள்ளி மலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வள்ளி மலையில வள்ளின்னு ஒருத்தி இருக்கா. அவளை பார்க்க பாவமா இருக்கு.
எனக்கு என்னவோ உனக்காக தான் அவ பிறந்தா மாதிரி இவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து திருமாலுக்கு 2 பொண்கள் இருந்தது. அது வந்து சுந்தரவல்லி அமிர்தவல்லின்னு. ஒத்தி வந்து அமிர்தவல்லிங்கிறவ வந்து தேவயானியா பிறந்தா. இவ வந்து இவ வந்து சுந்தரவல்லிங்கிறவ வள்ளியா. இந்த கீழ்குலம் அந்த காலத்துல கீழ்குலமா இருந்தது. ஏன்னா படிப்பறிவு கிடையாது, ஒண்ணு கிடையாது, வசதி கிடையாது, ஒண்ணு கிடையாது. அது மாதிரி இருந்தா. அதனால முருகன் தரிசிச்சு, நீ பாரு, நீ இங்க ஜாலியா இருக்க, நீ அவ பாவம் கூட்ட பாவாடியும் அது இருந்தது. அந்த எது கவன் கல்லால வந்து அடிச்சு அடிச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவ சோர்ந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா. அந்த ஏவினை நீர் வெளி பாடுங்க. பாடிய நோடி செய்யாவது நாதூக்கள் சுழமாதை நாடியே காணியை கூடிய நாயகமாமதில் உடையோ. இப்ப நாரதர் வந்து கலகத்தை மூட்டுவாரே தவிர்த்து அவர் வந்து நன்மையில தான் முடியும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்ப வந்து 2 பேரும் சேர்த்து வைக்க பார்க்கிறார். அவருக்கு தெரியும் அவரோட வந்து அதாவது இப்படியெல்லாம் நடக்க போறது, இவ அங்க பறக்க போறான்னு இவர் தான் நினைவு விட்டுறா. நீ என்ன மறந்து போயிட்டியா முருகா, அங்க அவ அப்படி திண்டாடுறா, நீ போக வேண்டாமா, நீ அன்னைக்கு இருக்க. அதாவது நாரதர் சொன்னது கேட்டு புதுசாக வண்டியை பற்றி அதாவது வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறாமா அப்படியும் முருகன் வந்து அப்ப சரி சரி நான் போறேன் போறேன் அப்படின்னு அவன் சொன்னான். தெய்வ கையில இருக்கிறது பலரையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவனோட ஆசை. அதாவது அவளையும் ஈடுபடுத்தணும். அவ வந்து கீழ்குலன்னு வேற சொல்றார். அவளை கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த தெய்வ வழிபாட்டுலையும், அதாவது மேல் நம்ம என்ன பண்ணுவோம், அவளுக்கெல்லாம் நம்ம வந்து லிட்ரேச்சர் கொடுப்போம், அதாவது கல்வி கொடுப்போம் இல்லையா. இவர் வந்து ஆன்மீக இதுல வந்து மேல 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 முன்னுக்கு வரணும், முக்தி அடையணும், என்னோட சேரணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அதனால நாரதற்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணினார், இல்ல இப்படியே போனாக்க சரிப்படாது, முருகனோட வேஷமா போனாக்க என்ன எந்த கிராமம் கேட்டுடுவா இல்லையா. அப்ப வந்து அவன் என்ன பண்ணினா, அவளை வேடக்குழந்தை தானே, வேடராவே போனாமே அப்படின்னு வேடம் தாங்கி வள்ளிமலையை நோக்கி வந்தான். இயல்பாக இருக்கிறத காட்டிலும் வேடம், அதாவது ஏதோ திருடனோட திருடனா நடிக்கிறவன் இனிமே நல்லா நடிப்பான். அவன் வந்து வேடம் புரிகிறவன் வந்து ரொம்ப சிறப்பா நடிச்சான். முருகப்பெருமான் வந்து வேடப்புரிய வேஷத்தை எப்படி எப்படி எல்லாம் பண்ணிக்கணுமோ அப்படி வேஷம் பண்ணிருந்தாங்க. அவனோட கால்ல வீரக்கழுகு இருந்தது, இடையில கச்சை அணிந்திருந்தான், தோல்ல வந்து மாலை எல்லாம் இருந்தது, கையில வந்து வில்லையும் அம்பையும், வேடம்னா வில்லையும் அம்பையும் இருக்கும் இல்லையா. அந்த பெரிய குஞ்சின்னு சொல்றது, ஆண்களுக்கு எல்லாம் குஞ்சன்னு சொல்ல மாட்டா, குஞ்சின்னு சொல்வா. அப்படி உடையவங்க நெடிய ஒரு உருவமுடையவனாக வேட்டுவ குலத்தோடு குமரன் தோன்றினான். காலில் கட்டிய கழவின் கச்சினன் மாலை தோழினன் வருவின் வாளியன் நீல குஞ்சியன் நெடியன் வேட்டுவ கோலத்தை கொடு குமரன் தோன்றினான். இதான் முதல்ல என்ன என்ன வேஷம் போட்டானோ இதெல்லாம் வேஷம் போட்டான். வேஷம் கட்டி பின்னேகி மகாவள்ளி மாவின் வதன சரோருக. இப்ப வந்து இன்னும் அவன் மீட் பண்ணல, அதுக்கப்புறமா நீங்க வதன சரோருக பாடலாம். அப்ப வந்து என்ன அதை பார்த்துட்டாங்க, வந்து வள்ளியை பார்த்துட்டான். பார்த்த உடனே திணைக்குளத்துக்கு போயிட்டாங்க. திணைக்குளத்துல எல்லாம் பூ இதெல்லாம் முள்ளெல்லாம் இருக்கும், இருந்தாலும் அவனுக்கு என்ன இப்போ வள்ளியை பார்க்கணுங்கிற ஒரே ஆகுது இல்லையா. அந்த முள்ளெல்லாம் மலரா ஆயிடுது, அவனுக்கு பாதெல்லாம் மெத்தப்பட்ட மாதிரி ஆயிடுது. அது மாதிரி தான் இருந்தது. சரி, நான் அவளோட பேச ஆனா அந்த பெருமாட்டியோ அவளோட சற்றும் கவனிக்கல. ஐயோ, தான் வந்து பக்தி பண்ற விரும்பு அந்த முருகன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு விட்டுனா, நம்ம எதுக்கே முருகன் வந்தா கூட நமக்கு தெரியறதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு முருகன் தான் இருக்கும், இந்த ஞான அறிவுன்னு சொல்றது. அதனால அவனை பார்த்து வள்ளி என்ன பண்ண, திரும்பிட்டாளாம், மூஞ்சி திரும்பிட்டாளாம். வந்து முருகப்பெருமான் அவளை பார்த்து உடனே அவன் பேசிட்டே இருப்பான். நம்ம பேசாதீங்கோ, அவன் யாரு, பேசா அனுபூதி பிறந்ததுவே, நீ சும்மா இது சொல்லறன்னு சொன்னவும் என்ன பண்ணா, அந்த வள்ளியை பார்த்து பேச்சு 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 பேச்சுதான். இந்த வள்ளி கல்யாணம் பூரா அவன் தான் பேசுவான். அதனால அவன் என்ன பண்ணா, அழகிய பெண்ணே, உன்னுடைய கண்ணு எப்படி தெரியுமா இருக்கு, வாழை போல இருக்கு, அது வந்து என்னோட உயிரை அப்படியே
அப்படியே சாப்பிட்டு விடுது. அந்த வாழ் வந்து அப்படியே என்ன கொன்னுடுது. நான் சொல்லு ஒரு வார்த்தையை கூட நீ கேட்கக்கூடாதா, நீ இப்படி இருக்கே அப்படின்னு அவன் வந்து கண்ண சொல்றான், உதட சொல்றான். அது மாதிரி அது காதலிக்கிறவா எப்படி எப்படி சொல்லுவான்னு உங்களுக்கு நீங்க காதலிக்காட்டாலும் சினிமால பார்த்துருப்பேன், சீரியல் எல்லாம் பார்த்துருப்பேன் இல்லையா? அதனால இவ்வளவு அழகுடைய உன்னை வந்து எப்படி வச்சு பார்க்கணும் தெரியுமா? இப்படி எல்லாம் நீ பலன் மேல எல்லாம் இருக்கவே கூடாது. நவரத்ன மணிகள்லாம் இழைச்ச அந்த சிங்காதனத்துல வச்சு பக்கத்துல அரம்பை மேனகை இந்த தேவ மாதிரிகள் இருக்காளாம், அவள்லாம் கபடி வீச உபசாரம் செய்ய நான் சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லாம உன்னை வந்து இங்கே தனியா இப்படி வச்சிருக்காளே, இந்த வேடர்களுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை அப்படின்னு நான் மூங்கில்னால பலன் மேல ஒன்னு அமர்த்தி இருக்கா. உயிரோடு உள்ளவர்களை தான் உயிரோடு உள்ளவர்களை ஏதாவது இறந்தவர்களை தான் அந்த மூங்கில்ல பாடைக்கு சொல்றது அதுல வைப்பா. அதனால அப்படியும் அவன் சொல்லி பார்க்கிறான், உயிரோடு இருக்கிறவாளை எங்கேயான மூங்கில் மேல வைப்பாளா? அப்படித்தான் வைத்தார்களே, உன்னை மிக வைத்த பொருள்களுக்கு காவல் வச்சு பக்கத்துல அவர்களும் இருந்து உன்னை காக்க வேண்டாமா? அப்படி இல்லாம அப்பமான இந்த தானியத்தை என்ன ஒரு அவ்வளவு கொட்டி கிடக்கா பொண்ணும் பொருளும் அதுவும் அதுக்கு காவலா இருந்தா அப்புறம் பரவாயில்ல, அற்பமான இந்த தினைய போய் காக்கும்படி ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாளே அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப வந்து அப்படி செய்த வேடர்கள் மேல இவனுக்கு போகும், ஆஹா எவ்வளவு அழகியா இருக்கா, இவ்வளவு போய் இந்த பாவாடை புட்ட பாவாடையும் இப்ப இது மாதிரி கல்வி சீரீரா மாதிரியும் வச்சுட்டாளே அப்படின்னு அந்த முட்டாள்கள்லாம் இப்படி செய்துட்டாளே அப்படின்னு அவன் வந்து ரொம்ப ஏங்கி நின்னான். அப்புறம் முருகப்பெருமான் எண்ணிப்பார். அப்ப வந்து வேடர்கள் மேல் வந்து குறை சொன்னா வள்ளி நாய்க்கு ஏதாவது கோபம் பண்ணுவா. அதாவது எப்போதுமே கல்யாணம் ஆகி வந்தாக்கா பொண்ணு வந்தாக்கா என்ன பண்ணுவா, அவ அப்பா அம்மாவை தப்பே சொல்லக்கூடாது, அவ ஃபேமிலி உடனே நான் போறேன் எங்க பிறந்தாத்துன்னு போயிடுவா. அதனால பயந்து விட்டான். முருகன் என்ன பண்ணாச்சாச்சா அவளோட குலத்தை வந்து நம்ம எதுவும் இழிவா பேசக்கூடாது. அப்போ வந்து வள்ளிக்கு என் மேல வந்து அன்பே தோன்றாது, பரிவே தோன்றாது, மாறாக கோபம் தான் வரும். அதனால வந்து அந்த கோபத்தை காட்ட வந்து முருகனுக்கு வந்து கோபத்தை உண்டு பண்ணியதுதான். அதாவது அந்த வேடர்கள்லாம் செஞ்சது கோபத்தை உண்டுதான் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வந்து கோபத்தையும் காட்டணும், அட் த சேம் டைம் நான் வளர்த்துட்டவும் கூடாது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு நினைச்சான். உடனே வந்து அந்த முருகன் வந்து ஒரு யுக்தி பண்ணினான். அந்த பிரம்மன் இருக்கானே அவன் ஆய்ந்து பார்க்கும் அறிவை எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப சொன்ன உடனே அதை கேட்டு வள்ளி நாய்க்கு வந்து திரும்பி பார்த்தாலாம், என்ன இவர் சொல்றான், எனக்கு ஒன்றே புரியலையே அப்படின்னு. ஏன்னா அத்தனை நல்ல தமிழ் அவளுக்கு தெரியாது இல்லையா? உடனே முகத்தை திருப்பிட்டு அவனுக்கு முதுக காட்டினான். ஆஹா ஆஹா உன்னோட முதுக இருக்கிற அந்த கூந்தல் இருக்கே அது எவ்வளவு நீளமா இருக்கிறது, கருமையா இருக்கிறது, வாசனையா இருக்கிறது, இன்னும் என்னெல்லாமோ சொன்னாலும் இருக்கும், செல்வனா இருக்கும். அப்ப வந்து ஐயோ அதை பார்த்து என்னோட மதி வந்து என்னோட அறிவு ரொம்ப தளர்ந்து போறது. அந்த தளர்ச்சி போகணும், நான் என்ன தெரியுமா பண்ணணும், நீ தான் அருளணும். உன்னோட பெயரை சொல்லு. அவனுக்கு பெயர் கூட தெரியாது, வந்திருக்காமோ உன்னோட பேர் சொல்லு. ஊரை சொன்னாலும் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்படின்னா உன்னோட ஊரையாவது சொல்ல, பேரையும் ஊரையும் சொல்ல முடியாதுன்னா உன்னுடைய ஊருக்கு போகும் வழியாவது சொல்ல அப்படின்னா மறுபடியும் பேசலாம். உன்னோட ஊரு பேரு முதலிய வச்சு சொல்லும் போது உன்னுடைய நாக்குக்கும் உதட்டுக்கும் ரொம்ப ஆயிடுமே, வலிக்குமேங்கிறான். நீ பேசின வலிக்குமே, அதனால அந்த கஷ்டம் கூட உனக்கு வேண்டாம். வந்து என்ன பண்ணு, புன்னகை மட்டும் கொடுத்துடு, புன்னகை காட்ட மாட்டாயா? அதுக்கு கூட சிந்து முயற்சி வேணும்னு நீ நினைக்கிறியா? சரியா பாது விட்டுடு. அப்படின்னா உன்னுடைய கண்ணு இருக்கு, அந்த கண்ணுனால ஒரு பார்வை, கடைக்கண் பார்வை என்ன பாரு, என்ன இவ்வளவு அழகா வந்து டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் செய்யுள் இருக்கு கந்த புராணத்துல. அந்த கடைக்கண் பாரு, அது போற விலகத்தினால நான் வந்து திரும்ப எனக்கு ஒரு வழி காட்டு. நான் எத்தனையோ சொன்னேனே, இப்படி எல்லாம் உன்னை வர்ணிக்கிறேனே, இதுல ஒரு வழி கூடவா உனக்கு தெரியாது? என்னோட மனம் வந்து எனக்கு உருகாமல் இருந்தா நான் என்னதான் செய்வது அப்படின்னு எப்படி தெரியுமா சொல்றான்? மொழி ஒன்று புகழாய் ஆயின் முருகலும் புரியாய் ஆயின் வெளி ஒன்று நோக்காய் ஆயின் விரகமைக்கு உழல்வேன் உய்யும் வழி ஒன்று காட்டாய் ஆயின் மனமும் சற்று உருகாய் ஆயின் பழி ஒன்று நின்பார் சூழும் பராமுகம் தவிர்த்தி. சரி சரி, என்னை புறக்கணிச்சா உனக்குதான் பழி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். முருகப்பெருமான் வந்து இப்படி கெஞ்சி கூத்தாடி இருக்கிறானே நமக்கு எல்லாம் தோன்றது, அதுவும் முருகப்பெருமான் எவ்வளவு பெரியவா, அவன் எவ்வளவு பெரிய கடவுள், அவன் போய் இப்படி கெஞ்சிரானே, வள்ளியை போய் கெஞ்சிரானே, இது நியாயமா அப்படின்னு நமக்கு
எல்லாம் தோன்றது இல்லையா, ஐயம் தோன்றும். ஆனா வள்ளி நாயகிய தடுத்து ஆட்கொள்வதற்காகத்தான் முருகன் இங்க வந்திருக்கான். அவளை சோதனை எல்லாம் பண்ணி அவளுடைய உள்ளத்துல உள்ள அன்பை எல்லாம் நன்கு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கான். இருந்து அப்படி இப்படி ஒரு பெண்ணு முன்னாடி பல்ல காட்டி நிற்கிறது சரிதானா அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றும் இல்லையா. இது ஒரு நாடகம். இந்த இடத்துல சிவர் நிறைய நல்ல பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் சொல்றார். அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா 40 நிமிஷம் அவர் சொல்லிட்டார். இருந்தால் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போய் ஓகே. அதனால அப்போ வள்ளி நாயக்கிட முருகப்பெருமான் இப்படி கெஞ்சுறார் இல்லையா. அந்த கெஞ்சுற கோலத்தை பக்தர்கள் அதையும் பெருசு சொல்வார், பெருமையா. ஆஹா, முருகன் அப்படி கெஞ்சினார், முருகன் வள்ளியோட பாதத்தை வருடினார் அப்படிலாம் சொல்லுவார். சாதாரணமா மாமியார் கிட்ட இது மாதிரி சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவா, அப்படியாடா பண்ணின அப்படின்னு. அப்படி இல்லை, என்ன பார்வையும் நல்லவோ அது மாதிரி நம்மளும் பக்தர்களும் நல்லவாளா இருக்கும். அதனால வள்ளி நாயக்கிட முருகப்பெருமானாடிய திருவழியாடை எல்லாம் முருகனடியார்கள் வெவ்வேறு வகையில அழகா எடுத்துரைப்பார்கள். திருப்புகளை எடுத்துரைப்பார்கள், என்னென்ன இருக்கோ அந்த பாடல்கள்லாம் எடுத்துரைப்பார்கள். இப்ப வள்ளி நாயக்கி வேடத்துல வந்த முருகப்பெருமான கோவிச்சிருந்தாளாம். எப்படி கோவிச்சிருந்தா தெரியுமா? ஏடா வேடா போடா மூடா அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாம் டா 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 டான்னு. இப்போ இந்த காலத்துல ஏண்டா இப்படி பண்ணின அப்படின்னு ஹஸ்பண்டையே சொல்றதுதான் ஒரு ஃபேஷன். வாடா அப்படின்னு சொல்றது, வாடாங்கிறதுல அதுல ஒரு அன்பு இருக்கு. அந்த மாதிரி இதை அன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோ, இப்ப பேசிட்டா அப்படின்னு நம்மளும் பேசிட்டாலே அப்படின்னு மனசுல ஒரு ஊக்கம் வந்துருக்கு. அதனால வள்ளி நாயக்கியோட கோபமான வார்த்தைகள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இனிச்சுதான். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டுவன் பாடுதோ. சுகுணா உடனே பாடணும். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழார் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். பெய்ய காரணம் போல் கைதான் 20 உடையார் தலை பத்தும் கத்தரிக்கைதான் மருகன் உமையாள் பயந்த இது கந்தர் அலங்காரம். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழார் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். வாடா போடா ஏடா அப்படின்னு சொன்னா இல்லையா. அதுக்காக நீங்க ஆரம்பிச்சுக்காதீங்க எல்லாம் முருகா வாடா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பக்தி முருகினா சொல்லலாம், பக்தி முருகட்டும் முதல்ல. அப்புறம் முருகன் முதலாக வேடத்தோட செஞ்சான் இல்லையா. வள்ளிக்கு பிடிக்கல, அவள் புகழல, ஒண்ணும் பண்ணல. அப்போ என்ன பண்றான், சரி அப்போ வசவு வைதார் இல்லையா, மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டுவன் முத்தமிழர் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான்னு கண்ணபிரானும் ராதையிடம் கெஞ்சியதாக அஷ்டபதியில வருது இல்லையா. அவன் திருவடியில விழுந்தான் அப்படிலாம் சொன்ன மாதிரி இவனும் அருணகிரிநாதரும் திருவடியில விழுந்தா அப்படின்னு சொல்லுவார். நாதா குமரா நமேன்றனார் பாடுங்கோ. நாதா குமர நமயங்கரனார் ஓரார் என ஒதிய பொருள்தான் பேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா புறமென் பதசேகரனே. சேகரனேன்னா என்ன, அதோட இணைஞ்சு இருக்கான்னு. அப்ப புறம் என்னோட பதத்தை சேகரம்னா அணிஞ்சிருக்கான் அப்படின்னு அதுதான் அர்த்தம். சரி, வள்ளி நாயக்கிட்ட தன்னோட கோலத்தை வெளிப்படையா காட்டி அவன் அனுகிரகம் பண்ணினாள். அப்படியே வெளிப்படையா அவன் காமிச்சிருக்கலாமே, முருகன் நான் தான் வந்திருக்கேன், நீ வா என்னோட வா இணைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணல? முதல்ல அவளை அவளை இந்த குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டு நீயும் தாளாட்டுற மாதிரி இருக்குது. அதனால அப்படி அந்த கேள்வி நமக்கு எழுறது இல்லையா. குறிஞ்சி நின்ற மக்கள் எல்லாம் எப்போதுமே முருகனிடத்துல ரொம்ப அன்பு வச்சிருப்பார். அதனால வள்ளி நாயக்கியும் முருகனிடத்துல அன்பு வச்சிருந்தார். முருகன் அந்த அன்பை சோதிக்கிறதுக்காக தான் முருகன் இது மாதிரி பல வேடங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நிறைய ரொம்ப தீவிர பக்தர்களா இருக்கிறவர்களுக்கு தான் சோகம் அதிகம் வரும், துக்கம் அதிகம் வரும். ஏன்னா சோதனை பண்றார்.
அதாவது புடம் போட்டு அந்த ஒரு தங்கத்தை புடம் போடணும்னா அந்த சூட்டுல இது பண்ணணும் இல்லையா, இப்படி அப்பளத்தை சுடுற மாதிரி சுடணும். அப்பளாத்தையே வெள்ளையா இருக்கிறது வந்து சாதாரணமா இருக்கிறது அந்த சுட்டாதான் அது அப்படியே விரிஞ்சு பொரியும், விரிஞ்சு அதை விரியும். அது அது மாதிரிதான் அதை வந்து இந்த அன்பை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி வேஷம் எல்லாம் போட்டு வந்தான். பல்ல காட்டி அவன் கெஞ்சி பல்ல காட்டி அவன் வந்து இருந்தால் அதுவும் ஒரு அருள் தான். பல்ல காட்டினாலே அதை பார்த்தாலே அருள் தானே. நமக்கு இனியான பல்ல காட்டுறானா இல்லையே. அதனால வந்து அருளுக்கு இல்லாத நிறைய இடத்துல திணியான மனோசிலை மீது உள்ளதால் அணியார் அரவிந்த பருகுவதோ அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கார். முருகனுடைய பாதம் வந்து அப்படி வந்து தாமரை போன்றது அப்படி இருந்தாலும் வள்ளிநாயகிக்கு அருள் செய்வதற்காக அது எங்கெல்லாம் போறதுன்னா கல்லுலயும் முள்ளிலையும் நடக்கிறதே அப்படின்னு எண்ணம் வந்தவுடன் அவர் வந்து பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அறிமுக தயாபம் திணியான மனோசிலை சொல்லுங்க. திணியான மனோசிலை நீருணதாய் அறியா அரவிந்தமரும் புமதோ பணியாயின வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. தனியா அதிமோக தயாபரணி. உடனே நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, அவனுக்கு என்ன இவ்வளவு மோகம் அப்படி. அதனால அவன் எத்தகையவன், மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவார். இந்த மோகமும் என்ன சொல்றாரு அவர் அருணகிரிநாதர், தனியாத மோகம் எல்லா மோகங்களை விட பெரியது அதிமோகம்னு சொல்றார். முதிர்ந்த மோகம் உடையவனா ஆண்டவன் என்று நினைக்க தோன்றும். ஆனா அங்கே நுட்பமான ஒண்ண சொல்றார், அதை நம்ம கவனிக்கணும். எல்லாத்தையும் பண்ணுவோம், முக்கியமானதை கவனிக்க தவறிடுவோம். இன்னும் தனியாத அதிமோகம் இருந்தாலும் அது முருகனுடைய தயை அப்படின்னு சொல்றார். தனியா அதிமோக தயாபரணேன்னு ஒண்ணு போட்டுட்டார். அதனால அவனோட தயை இருக்கிறதுனாலதான் இந்த அதிமோகம் இருக்கு அப்படின்னு அதுல நமக்கே தெரியும். சரி, இப்ப வேகையா அதாவது வெகுதுனா வந்தான். ஆனா வந்து இப்போ அது சரிப்பட்டு வரல, அவளுக்கு பிடிக்கல. நம்ம வந்து அப்ப எதான பண்ணலாமே அப்படின்னு என்ன பண்ணா, வள்ளியோடு பேசி இருந்தான் இல்லையா, பேச நினைக்கிறான் இல்லையா. அப்படி இருக்கச்சே வேடர்கள்லாம் பறை கொட்டிட்டு வர, நாங்க வரோம் வரோம் வரோம்னு தெரியறதுக்கு பறை கொட்டிட்டு வர. அப்ப நம்பிராஜனும் உடனே வந்தான். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணா, ஐயோ நம்மளை பார்த்துட்டாக்க நம்மளை வந்து எங்கேயான யாரையும் அப்படின்னு நினைச்சு இது போல வள்ளிக்குதான் ஒரு ஒரு பழி உண்டாகும், ஏன் அந்த பையனோட பேசுறேன்னு. அதனால டக்குன்னு என்ன பண்ணா, வேங்கை மரமா நின்னுட்டான். அது காட்டில் உள்ள வேங்க மரம் மாதிரி இருந்ததோ, அப்படி இல்லை. அந்த வேங்க மரத்தோட அடி மரம் வந்து என்ன, வேதங்கள். அந்த இவன் முருகன் வந்து வேங்க மரமா மாறினான் இல்லையா, அதோட அடி மரங்கள்லாம் வேதங்கள். நடுவில் உள்ள பகுதிகள்லாம் என்ன, ஆகமங்கள். பக்கத்தில் உள்ள கிளைகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் கலைகள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேங்கை மரமாக வேலாயுத பெருமான் நின்றான். அந்த பாட்டு சுத்தி நேசங்க அனக வேடுவ அந்த முனீசங்க முனீசங்கோலிடு எங்க போய் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. வாதம் பித்தம் அந்த பாட்டுல அதுல இருந்து பாடுவோம். அதனால அவன் வேஷம் கட்டி ஏகி மகாவள்ளி மாதிரி பித்திருவா ஆயிட்டான். அப்ப அவன் வந்து அந்த ஒரு இவனை வேங்கை மரமா ஆயிட்டான் இல்லையா. அந்த வேடர்கள்லாம் என்ன பண்ணா, இது என்ன புதுசா இருக்கு, அதுவும் வந்து இது நம்ம பார்த்ததே இல்லை, பயமா இருக்கு, ஏதாவது பேய் பிசாசு ஏதானு வந்திருக்கும், அதனால இதை வெட்டிடணும் அப்படின்னா.
ஆனா பேயோ பிசாசோனா நம்பிராஜன் என்ன பண்ணினா, இந்த வெயில ரொம்ப வாடின்னு இருக்கா இந்த வள்ளி, இவளுக்கு வந்து நிழல் தர இது இருக்கு, அதனால இவளுக்கு துணையா இது இருக்கட்டுமே, இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தன்னுடைய மகளுக்கு நலம் செய்யும் என்ற எண்ணத்தால அப்படி சொன்னா. அப்படி சொல்லுகின்ற வார்த்தையில ஒரு தொனி இருந்தது. அப்படி வந்து இன்துணையாய் இவன் எய்தேது அப்படின்னு அப்பவே சொல்லிட்டான். இதுதான் துணையா இருக்க போறதுன்னு நம்பிராஜன் சொல்லிட்டான். அவன் வாய்க்கு ஒரு சக்கரம் தான் போடணும். ஏன்னா கடைசியில அவன் துணையாதான் ஆகிட்டான் இல்லையா. அதனால வந்து பின்னாடி நடக்க போறத அவன் குறிப்பிட்டு சொன்னான் அப்படின்னு பக்தர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்றான், அவன் வந்து அவள் போயாச்சு. போன உடனே அப்படியே நிப்பாள, மரம் மாதிரி ஏன் நிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால இவன் மரம் மாதிரி நிப்பானா. அதனால என்ன பண்ணினா, நம்பிராஜனும் வேடர்களும் தம்மோட ஊருக்கு எல்லாம் போன அப்புறமா தன்னோட பழைய வேட கோலத்தையே திருப்பி எடுத்துட்டானா. நான் இங்க மனிதனா இருப்பதுனால என்னை ஏற்றுக்கொள்ளாம தானே நீ இருக்கிற, நீ ஆடுகின்ற சுனையாக நான் இருந்தா, சுனைனா தெரியுது தண்ணி, சுனையாக நீ நான் இருந்தாக்க நீ என்ன பண்ணுங்க வந்து என்ன வந்து தீண்டுவேன். நீ சுனியாக நான் இருந்தா உன்னை தீண்டு நின்றும், அதாவது குளிப்பாளாம் அதுல, துணியா நான் இருந்தா உன்னை தீண்டு நின்றும் எனக்கு கிடைச்சிருக்கும். நீ அணிகின்ற சந்தனமாக நான் இருந்தா உன்னோட திருமேனி முழுவதையும் நான் அலைஞ்சிருப்பேன். நீ தலையில சூடுகின்ற மலர்களா பிறந்திருந்தா உன்னோட எப்போதுமே இருப்பேனே சொல்லி சொல்லி தக்க வார்த்தத்தை அவளுக்கு தெரிவிக்கிறான். இனி நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு. அப்ப வந்து அவளுக்கு இவன் சொல்ல 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 வேடன் சொல்ல சொல்ல அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. அதனால அவ வந்து கோபம் கண்டாள். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோபம் தணிஞ்சிருக்கு. வேங்கையாக வந்த வேடன் வந்து வந்தவுடன் இவன் சாதாரண வேடன் இல்ல போல் இருக்கே, வேங்கையாக வந்தான் இப்ப திருப்பி வேடன் ஆயிட்டான்னு அவள் அறியாமலே உள்ளுக்குள்ள ஒரு அன்பு, அவனை பார்த்த உடனே எனக்கு என்னவோ பண்றது அப்படின்னு சொல்லுவோமே, அது மாதிரி அவளுக்கு முளைச்சிருக்கணும். அதனால வந்து ஓ மத்த வேடம் போல இல்லை அப்படின்னு அவளுக்கு ஏதோ ஒரு குறிப்பு அவளுக்கு உணர்த்து. சரி வந்து நீ என்னை ஏற்றுக்கொண்டா நான் என்ன பண்ணுவேன், நல்ல தேவ பெண்கள் எல்லாம் உனக்கு ஏவல் செய்வா. நீ என்ன நான் வந்து உன்ன ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போவேன், அங்க தேவ மகளிர் எல்லாம் உனக்கு வேலை பண்ணுவா அப்படின்னு. சுவாமி தேவ பெண்கள் ஏவல் செய்வார்கள்னு சொன்னேனே, ஆனா நீங்க வந்து பெரிய அரசர் பெரிய நிலையில உள்ளவர்ங்கிறது அதனால தெரியுது. அவர் மறந்து போய் சொல்லிட்டார் தேவ பெண்கள்னு. ஏன்னா நீங்க பெரிய அரசரோ இல்ல மகாராஜாவோ இல்ல பெரிய இடத்து பையனோ, நான் என்ன, நான் வெறும் இழிந்த குளமாகிய வேட்டுவ ஜாதியில பிறந்தவர், உலகத்திற்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற முதல்வராக தோன்றுகிற நீங்கள் என்ன அணைப்பதற்கு இப்படி மிகவும் இருந்த வார்த்தைகளை சொல்லுகிற உங்களுக்கு வழி இல்லையா, உங்களுக்கு இந்த நிலை ஏன் வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு வந்து கொலையே புலி வேறு புறப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாளேனே அப்படின்னு அழகா ரொம்ப அழகா சொல்லுவார். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வெறும் நம்ம வந்து ஒரு வேர்ட்ஸா தான் நமக்கு தெரியுது. அதுல வந்து நீங்க காட்சிகளை கொண்டு வைக்கணும், அப்பதான் அது தெரியும். அதனால வேடர்கள் வீட்டுல வந்து ஏதேனும் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தா வந்து 1000 மான், ஒரு மான் 2 மான் இல்ல, இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து ஆட்ட வெட்டுவாங்க, அது மாதிரி பக்ரீத்ல அது மாதிரி 1000 மான் அடிச்சு கொண்டு விருந்து வைப்பாளாம். அவர்கள் வீரம் காட்டணும்னா மிருகங்கள் எல்லாம் கொல்வா. விளையாட்டிலையும் அவர்கள் வந்து செய்வது கொலைதான். அதனால கொலையே புரி வேடர் அப்படின்னு, அவருக்கு என்ன தொழில், கொலைதான். சரி அப்படின்னு என்ன பண்றது, அவன் வந்து வேடனாக வந்த முருகனிடம் இயல்பா வள்ளி கோபம் கொண்டிருந்தாலும் நல்ல வேலையா நமக்கு பாதுகாப்பு வந்துருக்கு, அவர்களிடம் சொல்லி இவனை தண்டிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கா. சரி இவன் நம்ம பக்கமே இருக்கட்டும், நமக்கு இப்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு. அதனால வேடர்கள வருவதை கண்ட உடனே வள்ளி நாய்க்கு நடுக்கம் உண்டாயிட்டான். அதாவது முருகன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அன்பு வருது. அது அப்புறம் வேடர்கள்லாம் வர, அவள்லாம் வந்து ரொம்ப கொல்லாதவர்கள், கொடுமையானவர்கள், நீ வந்து இங்க இருக்கிறத பார்த்துட்டாக்க உனக்கு ஏதான தீங்கு வந்துடும், அதனால நீ ஒழிச்சுக்கோ எங்கேயானோ, அதனால தயவு செய்து உடனே உன்னோட உயிர் பிழைக்க முடியாது, நீ எங்கேயாவது ஓடினே இப்ப இது பின்னாடி ஒழிச்சுக்கோ உடனே. அப்ப வந்து அவனிடத்துல கோபம் இருக்குன்னா வருகிறவள்ள பார்த்து சீக்கிரம் வாங்கன்னு தானே சொல்லுவா, வாங்க வாங்க இவனை பிடிடுவாங்க அப்படி சொல்லாம பாரு எல்லாரும் ஓடி வர, திருப்பி வரான் வேடர்கள்லாம் வராலாம், வந்தவளா இப்படியோ வரா, உன்னதான் பிடிக்க போறா, நீ ஏன் ஓடி போயிடுன்னு பச்சாதாரத்தை சொல்லி. அப்ப வந்து மெருகனுக்கு ஓஹோ நம்ம மேல கொஞ்சம் அன்பு இருக்கு அப்படி, நீ ஓடு நீ ஓடு அப்படின்னு, ஓஹோ நம்ம கிட்ட அன்பு இருக்கிறதுனாலதானே அவ சொல்றா அப்படின்னு. அப்ப வந்து நம்பிராஜன் அவளை கண்டு யாருன்னு அவனை பார்த்துட்டு நீ யாரு
அப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணான், ஒரு கிழவன் வேஷத்தை போட்டுட்டு வந்தான். அந்த கிழவன் வேஷத்தை போட்டுட்டு வந்த உடனே நம்பிராஜன் அவனை கண்டு நீ யாரு அப்படின்னு சொன்னா. அப்போ கிழக்கோலத்துல முருகப்பெருமான் இருந்தா இல்லையா, வீரமிக்க அரசனே, நெடுங்காலமா எனக்கு கிழத்தனம் இருக்கு, இன்னைக்கு நேற்று இல்லை, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கிழத்தனம் தான் வச்சுட்டு இருக்கேன், மனசுல கொஞ்சம் மயக்கமும் இருக்கு, இந்த ரெண்டும் நீங்க வேண்டும் என்ற ஆசை, அதாவது ரெண்டுமே கழியணும், என்னை விட்டு போகணும்னு ஆசை இருக்கு. இங்க ஒரு குமரி தீர்த்தம்னு கேள்விப்பட்டேன், அதுல ஆடினார். அது ஆடினார் என்ன, அதுல தீர்த்தம் ஆடினார். தீர்த்தம் ஆடுறதுங்கிறது என்ன, குடிக்க என்னோட மூக்கு மயக்கமும் நீங்கன்னு சொன்னா, அதனால நான் வந்தேன். தொழிலின் எதிரியே அண்ணன் இருக்கேண்டோ, நீ நீட்ட தண்ணி மூப்பாகல நெஞ்சம் வரும் நீங்க மீண்டும் வரை குமரி எய்தி இனி நாட வேண்டி வருகின்றனன் மெலிந்து கடிது என்றான். அந்த நம்பிராஜத்தை இவன் சொல்றான். இந்த குறிப்பா இந்த பாட்டுல குறிப்பா ஒரு பொருள் தோன்றது, குமரி தீர்த்தத்தில் ஆட வருகிறேன்னு சொல்லிட்டான் இல்லையா, என்பது அது மேலாக தோன்றி, நமக்கு மேலாக தோன்றி குமரி தீர்த்தத்தில் ஆட வருகிறேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு உள்ளாக்க என்ன, உன்னோட பெண்ணாகிய குமரியை எய்தி இனிது என்பதற்கு வருகிறேன். குமரி தீர்த்தத்தில் ஆட வருகிறேன் என்ன, உன்னுடைய குமரியுடன் நான் கொஞ்சி விளையாட வருகிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையில எவ்வளவு இதை போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வார்த்தையை கேட்டு நம்பிராஜன் என்ன பண்ணா, சரி உங்க விருப்பப்பையே தினம் அவ நீங்க தீர்த்தத்துல ஆடுங்கோ, நல்ல வேலையா போச்சு, என்னோட பொண்ணு தனியா இருந்தா, அதுக்கு நீங்க இப்போ துணையா வந்துட்டதுனால அம்மா நீ பாரு, அவருக்கு வேண்டியதெல்லாம் நீ பண்ணு, ஏன்னா இந்த கிழவன் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு, என்னோட பெண்ணுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு நம்பிராஜோட ஆயிலிருந்து வந்தவன். நச்சவன் மொழியை கேளா நந்தினீர் நவீந்த தீர்த்தம் நிச்சலும் ஆடி எங்கள் நேரிழை தமியனாகி உற்றனன் அவளுக்கு எந்தே ஒரு தனி துணையதாகி மச்சிவன் இருந்தீர் என்ன அழகிதாம் மன்ன என்றான் அப்படின்னு. அப்ப இந்த முதியவன் என்ன பண்றான், எனக்கு கொஞ்சம் பசி, அவனுக்கு கொஞ்சம் இது வந்துருக்கு, ஏன்னா பிளெக்சிபிள் ஆயிட்டான் இல்லையா, அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்ப யாருமே கிடையாது. அப்ப என்ன பண்றா, எனக்கு கொஞ்சம் பசிக்கிறதே அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு உடனே தேனு பழம் தினை மாவு, அதனாலதான் நம்ம நெய்வேத்தியம் பண்றோம் கந்த சஷ்டிக்கோ இல்ல துர்ந்த சஷ்டிக்கோ, தேனும் தினைமாவும் நம்ம நெய்வேத்தியம் பண்றோம். முருங்கை கையில கொடுத்து இதை இந்த சாப்பிடுங்க. ஐயோ ரொம்ப வெப்பமா இருக்கே, தூரம் எனக்கு தாகமா இருக்கு ரொம்ப, என்னால தண்ணி வேணும் அப்படின்னா எனக்கு விடாய் உண்டாயிற்று. விடாய்னா விக்கல் அப்படின்னு, விக்கல் உண்டாயிற்று அப்படின்னா, சுவாமி ஐயோ விக்கல் உண்டாயிட்டா, 7 மலைகளுக்கு அப்பாலதான் ஒரு சுனை இருக்கு, அங்குதான் போய் நம்ம நீர் உண்ண வேணும் அப்படின்னு அவனை பயமுறுத்த. கிழவனாக வந்த முருகன் என்ன சொன்னா, பெண்ணே என்ன பார்த்தா 7 மலை கடந்து செல்லக்கூடியவனா உனக்கு தெரியுதா, நீ என்ன கேலி பண்றியா, நீ எனக்கு அந்த தீர்த்தம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாததுனால நீயும் துணை வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு முரண்டு பண்ணி அங்கே இருந்தா. அந்த சமயத்துல மட்டும் இளையவன் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணான். தன்னை அறியாமலே முதியவனிடத்துல அப்படின்னு தோன்றிடுச்சு. அதனால சரி பரவாயில்ல, கையை என்னால நடக்கவே முடியல, என்னென்ன நாடகம் பண்ணாமோ அதெல்லாம் திடீர்னு விழறா மாதிரி அவன் மேல விழுவான், அவளை கட்டிப்பான், அது மாதிரி அவ ஒரு சுனியக்கு போனான், நீரை குடிச்சான். அதற்கு மேல அவன் பேச ஆரம்பிச்சான். என்ன பேச ஆரம்பிச்சான் தெரியுமா, அதுதான் இம்பார்ட்டன்ட். பெண்ணே நீ எனக்கு துன்பத்தை தருகிற பசியை தீர்த்தாய், பசி அதற்கு மேல எனக்கு உண்டான தாகத்தையும் தீர்த்த. முதல்ல திணிமாவு கொடுத்தா, அதுக்கப்புறம் தாகத்தையும். இந்த பசியும் தாகமும் போனாலும் இன்னும் என்னுடைய தளர்ச்சி போகவில்லையே, அந்த தளர்ச்சி என்ன என்று கேட்கிறாயா, கொஞ்சம் நான் எனக்கு காது கொடுத்து கேளேன். என்னுடைய உள்ளத்துல மோகம் எழுப்பி இருக்கிறது, அதை நீ தனித்து விட்டால் எனக்குள்ள குறை போகிறது. அதாவது மோகம்னா உன் மேல ஆசை. ஆகத்தை வந்து நின்ற அரும் பசி அவித்தாய், தென்னீர் தாகத்தை அவித்தாய், இன்னும் தவிர்ந்திட தளர்ச்சி மன்னோ மேகத்தேனிய கூந்தல் மெல்லிய வினியே கொண்ட மோகத்தை தனித்தியாயின் முடிந்தது என்று குறையது என்றான். அப்ப வள்ளிக்கு ஒரே கோபம் வந்துருக்கு. உண்மை பார்த்தா கிழவ மாதிரி இருக்கு, ஆனா உங்களோட கேசம் எல்லாம் நரைச்சு எப்படி இருக்கு, ஆனா அறிவு மட்டும் இல்லையே, நல்லறிவு இல்லையே, முதுமையில வர வேண்டிய அறிவு உனக்கு இன்னுமே உண்டாகியே, இந்த குலத்தில் பிறந்த என்ன விரும்பி
பித்து பிடித்தவரை போல பேசுது. பித்தாடி அப்படின்னு நம்ம திருப்புகள்ல பாடினோம். விட்டேன் அப்படின்னா ரொம்ப சினமா ஆனாலாம். உடனே உள்ளத்துல வந்து முருகப்பெருமானிடம் அன்பு உடையவள் வள்ளி, அயலாரை கண் கொண்டும் பாராதவளவோ. அவன் வந்து எந்த ஆடவனோடும் இருந்தது கிடையாது, பேசியதும் கிடையாது. யாரேனும் தெய்வம் தான் இப்படி வந்திருக்க முடியும். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா முருகன் தான் அவளுக்கு அந்த அறிவு கொடுக்கிறார். யாராவது இந்த இறைவன் தான் வந்திருக்கணும், தெய்வம் தான் வந்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தன்னுடைய குலத்திற்கு காவலாகி முருகப்பெருமானே வந்திருப்பானோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்து, அதுக்கப்புறமா வந்து அவகிட்ட பேசி பேசி, ஐயோ எனக்கு யானைன்னா ரொம்ப பயம் அப்படின்னு, உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாம் கேட்டுட்டான். சரி, நம்ம வந்து அவளுக்கு பக்குவம் ஆயிட்டா, இனிமேல் அவளை வந்து வருத்தப்படக்கூடாது, இனிமேல் அவளை வருத்தப்பட வைக்க கூடாது, அதனால வேலை வந்துட்டு இனிமேல் அவளை சோதிக்க கூடாது அப்படின்னு முருகப்பெருமான் என்னன்னா, அதனால அவளுக்கு வந்து இடையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கணும். தடைகளை நீக்கக்கூடியவன் யாரு? விக்னேஸ்வரன், விக்னத்தை களைவன் இல்லையா? அதனால விநாயக பெருமான் அவன் தான் விக்னங்களை எல்லாம் களைவான். அதனால நான் வந்து திருமகளை கொண்ட அந்த வள்ளி நாய்க்கு வந்து முன்னால அவ வந்து போறது பார்த்த உடனே தன் அண்ணனை அழைச்சு, அந்த அண்ணன் யாரு? பிள்ளையார். சரி, அழைத்தால்தான் காரியம் வந்து அனுகூலமாகும் அப்படின்னு, அண்ணா நீங்க வர வேண்டும், பொன்னே அணையால் முன் போகும் என நோக்கி என்னே நீ செய்வது என்று இறங்கிய பெருமான் தன் நேர் இல்லாதவரும் தந்தி முகத்தி எந்த இதனை முன்னே வருவாய் முதல்வா என நினைத்தார். அப்படி வந்து கூப்பிட்டவன முருகப்பெருமான் தன்னுடைய காரியம் தடையின்றி நிறைவேற வேணும் அப்படின்னு எண்ணினா, வள்ளிநாயகியுடைய திருவுள்ளத்தை வந்து கவருவதற்காக அவருக்கு என்ன பயம் அப்படின்னு இது வந்தவுடனே விநாயக பெருமான் வந்து முருகனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி யானையா வந்துட்டார். அப்போ வந்து முருகனை பிரிந்து திணிப்பனை நோக்கி நான் வரமாட்டேன், நான் போறேன் அப்படின்னு திணிப்பனத்தை நோக்கி அவ ஓடுறான். ஓடுச்சே வந்து அப்போ வந்து இந்த யானை வெளியில எதிர்க்க வந்துருக்கு. அவளுக்கு ஒரே பயம், உள்ளத்துல ஒரே அச்சம். இதுவரைக்கும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் நினைச்சா, நிச்சயமா இவன் முருகனாத்தான் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு புத்தி வந்தது. அந்த யானையோ காட்டில் இல்லாத யானையா இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே காட்டுல இருக்கிற ஒவ்வொரு பூச்சி புழு எல்லாமே பழக்கம், காட்டில் இல்லாத யானையா இருக்கு அப்படின்னு, உயிருக்கு மோசம் வந்து விடுமோ அப்படின்னு. ஆவிக்கு மோசம் வருமாறு தெரியுமா உங்களுக்கு சுகுணா? ஆவிக்கு கடைசியில இருக்கும். ஆவிக்கு மோசம் வருமாறு அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றே நினைத்தருள்வாய். பாதிவித்தடவயல் சூழோவிருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாழியே. ஆவிக்கு மோசம் வருமாறு உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன், நினைத்தருள்வாய். வாவித்தடவை சூழ் திருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடியுடையானே அமரசிகாமணியே அப்படின்னு அலங்காரத்துல சொல்றார். என்ன இந்த யானைட்டு இருந்து என்னோட உயிர் மோசம் வந்துருமோ அப்படின்னா யார வந்து உடனே கூப்பிடணும்? முருகனை தானே கூப்பிடணும். அதுதான் சொல்றேன். அதனால வந்து என்ன இந்த யானையிடம் இருந்து நீங்க காத்தருட வேண்டும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்கிறேன். இந்த பக்கம் இவர் முற்றார், முருகன் முற்றார், அந்த பக்கம் யானை முற்றது, இவர் நடுவுல இருக்க வள்ளி என்ன பண்ணுவா? இல்ல இல்ல நான் நீங்க சொல்றதை கேட்கிறேன் அப்படின்னு அவ்வேலியில் வள்ளி அச்சமுடு மீண்டு தவ பொய்வேடும் கொண்டு நின்ற புங்கவன் தன் பால் அணுகி இவ்வேளும் காத்தருள்க எந்தை நீர் சொற்றபடி செய்வேன் என ஒரு பால் சேர்ந்தழி கொண்டனேன்னா அழைச்சிருந்தான். சரி சரி கவலைப்படாத, நான் இருக்கேன், எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு அவளை வந்து அப்படியே அனுப்பிச்சுட்டு இப்படி இப்படி செய்ய காமிக்கிறான். அண்ணாட்டு அவ இங்கிட்ட வந்துட்டா அப்படின்னு. முருகப்பெருமான ஒரு பக்கம் வள்ளி வந்து முட்டினா, கணபதி மற்றொரு பக்கம் முட்டினா. வள்ளி நாயக்கியோட பயம் இப்போ போயிட்டு கணபதி பார்த்து முருகன் வந்து வணங்கி விடை கொடுத்து
அதனால இதுதான் பயபக்திங்கிறது. ஒரு கருத்தை நாம் நினைக்கணும். வள்ளி நாயகிக்கு முருகப்பெருமான்கிட்ட முதிர்த்த அன்பு இருந்தது. நான் ஆனா தன்னோட முன்னால வந்த வேடன் அவன் தான் அவ அறிந்து கொள்ளல. வேங்கையே அவன் தான் தெரியல. கீழ உருவத்துல வந்திருப்பதும் தெரியல. எப்படி விளையாடல் புரிகிறது என்று தெரிந்து கொண்டிருந்தா அவளுக்கு அந்த ஞானம் இருந்தா தெரிஞ்சிருப்பார். அவளுக்கு அடிமரத்துல மெல்ல முருகப்பெருமான் தான் அவன் அப்படிங்கிற எண்ணமும் அதனால அவனிடத்த அன்பு முதிர்ந்து வந்திருக்கும். யானை வந்த போது உயிருக்கு ஒரு அச்சம் வந்துருக்கு இல்லையா? அப்பதான் எல்லா ஐயங்களும் போய் ஆண்டவனை கட்டில் விட்டார். அதனால நமக்கு பொருள் வேண்டும் என்ற எண்ணத்தினால கடவுளிடம் அன்பு செய்வது சிறந்த பக்தி. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். ஆனா பொருள் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இறைவன் நினைவு என்ன ஆகும்? மறந்து. ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இறைவன் மறந்து. இந்திராதி தேவர்கள் அப்படிதான் பண்ணுவா. இறைவனை வழிபட்டு போகங்கள் எல்லாம் பெற்ற பிறகு இறைவனை மறந்து விட்டத நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையா இறைவனிடத்தில் ஈடுபடணும்னா என்ன ஆகணும்? நமக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் உண்டாகணும். மரண பயம் உண்டானா ஆண்டவனிடத்துல முழுகிய பக்தி உண்டாகும். அதத்தான் அதனால பயபக்தி அப்படின்னு சொல்றோம். தெரிஞ்சுக்கிடுவோமே, அப்புறம் என்ன பண்றது? என்ன அவர் வாழ்க்கை இருக்கே, இப்பவே முருகனை நம்ம பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் இவர் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உணர்விப்பதற்கு செவிக்கு என்று நினைக்கின்றேன். வினை தருவாய் வாவி தருவாய் சூழும் திருத்தணி மாமலைவாள் செவற்கொடியுடையானே ராமரிசிகாமணி அப்படின்னு. அதனால அந்த ஐயம் இப்ப தீர்ந்து பெட்டு இருப்பானா, ஐயத்தை இவன் முருகனா இருப்பானா அப்படின்னா கட்டி அவனோட அந்த இணைப்பு இருக்கே அவனோட சேர்ந்த இது. அப்ப அவனுக்கு அருள் மலர்ந்தது. முருகன உடனே தன்னோட உருவம் காட்டினா. அவன் அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். ஓம்ங்கிற பிரணவம் இது பண்ணினா, எல்லாம் பண்ணினா. உடனே காதல் நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து நிறைய இருக்கு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு நாள் எல்லாமே நம்ம